guys, this is Priyanka from Vallavar Vasikar Vettam. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தாமஸ் கேட்டோட த ஸ்பானிஷ் ட்ராஜடி ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். இட் இஸ் யூனிட் 1 டாபிக். ஸோ போன செஷனில் வந்து பார்த்திங்கன்னா பென் ஜான்சனோட எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் டாபிக் தான் பார்த்தோம். அதோட இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதே இம்பார்ட்டன்ட் கோட்ஸ், ஸோ இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் ஆஃப் த ஸ்பானிஷ் ட்ராஜடி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற 1 month எக்ஸாமினேஷன் 2 month தான் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பேர் ஸ்டோரி மட்டும் தான் லிசன் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டோரி தவிர்த்து உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கோட்ஸ்லாம் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாக புரியும். 10 உங்களுக்கு கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 10 கோட்ஸ்க்கான உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃபைன். ஸோ வி கேன் மூவ் ஆன் டு த கோட்ஸ். ஃபர்ஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா here said we down to see the mystery and serve for chorus in this tragedy. ஸோ இந்த கோட் வந்து யார் சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் சொன்ன கோடு ஆக்சுவலி. ஸோ ரிவெஞ்ச் சொன்ன கோடு ஆக்ட் 1 சீன் 1ல் சொன்ன கோடு இது. ஸோ இந்த ரிவெஞ்ச் வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியா. ஸோ கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியாவோட நேம், ரியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டான் ஆண்ட்ரியா அவரோட ரியல் நேம். ஸோ டான் ஆண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிலில் வந்து கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் வந்து கில் பண்ணியிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா டான் ஆண்ட்ரியாவோட லவ்வர் பெலம்பிரியா தான் வந்து பெலம்பிரியாவோட பிரதர் வந்து கில் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் பார்க்கும் தான் தெரியும். ஸோ ஆக்சுவலி கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டிலில் கில் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு கோஸ்ட்டாக வந்து அப்பியர் ஆகிருப்பார். ஸோ இந்த கோஸ்ட்டாக அப்பியர் ஆனோன்னு வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் வந்து இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா த கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியாட்ட தான் முழுக்க இந்த ஸ்டோரி இந்த கோடு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கோட் பாருங்கள். பட் ஹவு கேன் லவ் ஃபைண்ட் ஹார்பர் இன் மை பிரெஸ்ட் till I revenge the death of my beloved. A second love shall further my revenge. ஸோ இந்த செகண்ட் லவ்ங்கிறது யாரை சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா பெலம்பிரியா வந்து செகண்டாக லவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பெலம்பிரியா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம டான் ஆண்ட்ரியாவை தான் லவ் பண்ணாங்க. ஸோ டான் ஆண்ட்ரியா வந்து அதுக்கப்புறம் பேட்டிலில் வந்து இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலி இட் இஸ் அ மர்டர். ஸோ செகண்டாக யாரை லவ் பண்ணியிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹொரேஷியாவை தான் வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ செகண்ட் லவ். ஓகேங்களா? ஸோ செகண்ட் லவ் ஷால் ஃபர்தர் மை ரிவெஞ்ச். ஸோ அந்த செகண்ட் லவ்ங்கிறது யாரை குறிப்பிடுறாங்கன்னா ஹொரேஷியாவை தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொட்டேஷன் வந்து யார் வந்து பெலம்பிரியா யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சாலிலோக்கி கொட்டேஷன். ஸோ அவங்க தன்னைத்தானே வந்து ஹர் செல்ஃப் ஷீ ஸ்பீக்கிங். ஆக்சுவலி இட் இஸ் ஆக்ட் 1 சீன் 4. ஸோ ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட் லவ்வர் டான் ஆண்ட்ரியா வந்து மர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட க்ரிஃபே அதோட ரிவெஞ்சே வந்து அவங்களால அதோட மர்டரே வந்து அவங்களால தாங்க முடியல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க செகண்ட் லவ்வர் ஹொரேஷியாவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூட்டல் மர்டர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு மர்டருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்பவே வந்து தாக்கியிருக்கும். அண்ட் ஆல்சோ ஷீ பிகம்ஸ் வெரி எக்ஸ்ப்ரெஸிங் ஹர் கிரிஃப் அண்ட் வாவிங் ரிவெஞ்ச். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கொட்டேஷன் வந்து she is speaking to herself, not to another character. Third one, here we go from hence, I will turn their relationship into fell despite their love to mortal, hate their day to night, their hope into despair, their peace to war, their joys to pain, their bliss to misery. ஸோ இந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா ஆக்சுவலி ரிவெஞ்ச் சொன்ன கோடு தான் இது. ஆக்ட் 1 சீன் 5ல் வர கோடு இது. ஸோ இந்த கோட் வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா டு த வெடியன்ஸ். ஸோ வெடியன்ஸ் தான் இந்த கோட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிவெஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வெடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், வெண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இப்படியும் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இந்த கொட்டேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா வெடியன்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ அலிகரிக்கல் ஃபிகர் ஆஃப் ரிவெஞ்ச் to help him destroy the corrupt court and those who wronged his family,
Revenge spends with his promise to unleash destruction. ஸோ ரிவெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து வெடனன்ஸோட கேரக்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இன் ஆக்ட் 1 scene 5ல. நெக்ஸ்ட், seized though these handkerchief beamired with blood, it shall not from me till I take revenge. Seized though those wounds that yet are bleeding fresh, I will not entomb them till I have revenged. Then will I joy amidst my discontent. Till then my sorrow never shall be spent. ஸோ இந்த கோட் வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஹிரோனிமோ. ஸோ ஹிரோனிமோ யார் வந்து பார்த்தீங்கன்னா ஹொரேஷியோட ஃபாதர். ஓகேங்களா. ஸோ ஹிரோனிமோ வந்து யார்கிட்ட இந்த கோட் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா தன்னோட ஒய்ஃப் இசபெல்லாட்ட. ஸோ ஹொரேஷியோட மதர் தான் இசபெல்லா. ஸோ ஆக்ட் 2 scene 5ல சொன்ன கோடு இது. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே வந்து ஸ்பீச்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ ஸ்பீச்லெஸ் மீன்ஸ் ரொம்பவே கஷ்டத்தில் சேட்னஸில் இருப்பாங்க. ஏன்னா வந்து தன்னோட சன் ஹொரேஷியோக்கு வந்து ப்ரூட்டல் மர்டர் வந்து நடந்திருக்கும். ஸோ அதனால் இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மர்டர் வந்து யார் பண்ணியிருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பர்சன், லொரென்சோவும் பால்தசாரும். ஆக்சுவலி பால்தசார் தான் இசபெல்லாவோட பிரதர். ஸோ ஆக்சுவலாக இசபெல்லாவோட ஃபர்ஸ்ட் லவர் ஸோ டான் ஆண்ட்ரியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் மர்டர் பண்ணியிருப்பாங்கன்னா யார் வந்து உடந்தையாக இருந்திருப்பாங்கன்னா பால்தசார் தன்னோட பிரதர் தான் உடந்தையாகவும் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஹொரேஷியோட மர்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லொரென்சோ பால்தசார் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மர்டர் வந்து ஆக்சுவலி பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ஹொரேஷியோ வந்து இந்த கோடில் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹொரேஷியோ வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஹேண்ட் கர்ச்சீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்டெயின்டு வந்து இருக்கும். அது யாரோட பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஹொரேஷியோட பிளட் தான். ஓகேங்களா. ஸோ ஹொரேஷியோட பிளட் வந்து ஹேண்ட் கர்ச்சீஃபில் வந்து இருக்கும். ஸோ அதன் வழியாக தான் வந்து கண்டுபிடிப்பாங்க, ஓகே இவங்க வந்து மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த கோச் வந்து ஹொரேஷியோ வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா இசபெல்லா தன்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பாரு அபவுட் ஹிஸ் சன்ஸ் ப்ரூட்டல் மர்டர். நெக்ஸ்ட், turn down this path, thou shalt be with him straight, or this and then, thou needst not take my breath. This way or that way, soft and fair, not so. For if I hang or kill myself, let's know who will revenge Horatio's murder then. ஸோ இந்த கோடு பார்த்தீங்கன்னா ஹிரோனிமா சொன்ன கோடு தான். ஸோ அதே மாதிரி ஹிரோனிமா ஃபாதர், ஹொரேஷியோ சன் ஆஃப் ஹிம் ஆக்சுவலி. ஸோ ஹிரோனிமா வந்து யார்கிட்ட இந்த கொட்டேஷன் சொல்கிறாங்கன்னா பை ஹிம்செல்ஃப். ஸோ ஆக்சுவலி இஸ் சாலிலோக்கி கோட். ஆக்ட் 3 scene 1 வர கோடு இது. ஸோ தன்னோட சன் ஹொரேஷியோட மர்டர் பற்றி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ 2 வகையான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் மீன்ஸ் ஹொரேஷியோட மர்டர் வந்து ஒன்று ஹேங் ஆகிருக்குமா, ஹேங் பண்ணியிருப்பாங்களா, அவனே வந்து தூக்கு போட்டுக்கிட்டானா, இல்லை வந்து அவனை வந்து ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்களா. ஸோ ப்ரூட்டல் டெத் ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷனாக இருப்பார். எப்படி வந்து ஹொரேஷியோ இறந்துருப்பான், இல்லை யாராவது ரிவெஞ்ச் கொடுத்துட்டாங்களா, இல்லை அவனே வந்து தூக்கு போட்டுக்கிட்டானா, இல்லை வந்து யாரோ அவனை வந்து ஸ்டாம்ப் பண்ணி கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஃபஸ்ட்டு ஹீரோனிமா தன்னைத்தானே வந்து அவர் பேசிப்பார். ஆக்சுவலி அந்த தன்னைத்தானே பேசின ஒரு கொட்டேஷன் தான் திஸ் கொட்டேஷன். ஆக்ட் 3 scene வர ஒரு கொட்டேஷன் ஆக்சுவலி திஸ் இஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், content thyself Andrea, though I sleep, yet is my mood soliciting their souls. ஆக்சுவலி இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் சொன்ன கோடு தான் இது. ஸோ இட் இஸ் ஆக்ட் 3 scene 1ல் வர கோடு இது. ஸோ ரிவெஞ்ச் வந்து யார்கிட்ட இந்த கொட்டேஷன் சொல்லியிருப்பாருன்னா டான் ஆண்ட்ரியா. ஆக்சுவலி டான் ஆண்ட்ரியா வந்து யார் தெரியுமா? டான் ஆண்ட்ரியா அப்படிங்கிறது ஹீ இஸ் அ கோஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஹீ இஸ் அ நோபல் மேன், ஸ்பானிஷோட நோபல் மேன். ஸோ ஏர்லியாகவே இவர் வந்து கில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலி இது தெரியும், இட் இஸ் ஆல்சோ அ மர்டர். ஸோ ரிவெஞ்ச் வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து டைரக்ட்லி டு த டான் ஆண்ட்ரியா அந்த கோஸ்ட்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த இந்த ஒரு மர்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாரு. நெக்ஸ்ட் பாருங்கள், மை சோல் ஹேஸ் சில்வர் விங்ஸ் தட் mounts me up unto the highest heavens, to heaven. There sits my Horatio, backed with the troop of fiery cherubims, dancing about his newly healed wounds.
singing sweet hymns and chanting heavenly notes. ஸோ இந்த கொட்டேஷன் வந்து இசபெல்லா சொன்ன கொட்டேஷன் இது. ஸோ ஹொரேஷியோட மதர் சொன்ன கொட்டேஷன் இது. ஸோ இசபெல்லா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹொரேஷியோட மதர். ஆக்ட் 3 சீன் 8 வர கொட்டேஷன் இது. ஆக்சுவலி இசபெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து மேட் ஆகிடுவாங்க. தன்னோட சன்னோட இறப்புக்கு பின்னால், ஆஃப்டர் த மர்டர் ஆஃப் ஹொரேஷியோ, இசபெல்லா பிகேம் மேட்னஸ். ஸோ மேட் ஆகிடுவாங்க, அந்த மர்டரால் ரொம்ப மேட் ஆகிடுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தன்னைத்தானே புலம்புவாங்க, ஹொரேஷியோ வந்து கில் பண்ணிட்டாங்க. ஸோ ஹொரேஷியோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா கார்டனில் தான் வச்சு கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு தன்னோட சன்னோட மர்டரை பற்றியே வந்து பேசி புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஸோ இமேஜின் பண்ணிப்பாங்க எப்படி ஹொரேஷியோ வந்து தாங்கியிருப்பான் இந்த மர்டரு. ஸோ ஹொரேஷியோ வந்து இந்த வழியெல்லாம் எப்படிலாம் தாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இமேஜின் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஹொரேஷியோ வந்து இப்போ வந்து ஹெவனுக்கு போயிட்டானா, ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து அவனோட சோல், ஹொரேஷியோட சோல் வந்து தூக்கிட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாலிலோக்கியாக வந்து தன்னை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவனோட கிரிஃப்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிச்சிடும். அண்ட் ஆல்சோ ஹொரேஷியோட சோல்கிட்ட அவங்க பேசுகிற மாதிரி, ஹொரேஷியோட விஷன் வந்து ஆக்சுவலி அப்படி தெரியாது, பட் அவங்க இமேஜினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஆகிடும். ஹொரேஷியோ நிற்கிற மாதிரி, ஹொரேஷியோட சோல்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி கான்செப்டில் இதில் ஃபுல்லாக அட்ரஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த கொட்டேஷன். நெக்ஸ்ட், ஹிரோனிமோ, for shame, Hieronimo, be not a history to after times of such ingraduate unto thy son. ஸோ இந்த கொட்டேஷன் யார் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பெலம்பிரியா சொன்ன கொட்டேஷன். ஆக்ட் 4 சீன் 1 வரும். ஸோ பெலம்பிரியா இந்த சீனில் ரொம்ப ஃப்ரஸ்டட் ஆகிடுவாங்க. அண்ட் ஆல்சோ ஷீ பிகேம்ஸ் வெரி ஆங்க்ரியே யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்கன்னா ஹீரோனிமோ தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் பையனை வந்து மர்டர் பண்ணிட்டாங்க, as well as he is my lover. ஆக்சுவலி வந்து நாங்கள் 2 பேரும் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் பற்றி நிறையா பேசி வச்சுருந்தோம், அதுக்குள்ளே உங்கள் சன்னை மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து போய் வந்து அவங்க அப்பா கிட்ட, ஹொரேஷியோவோட ஃபாதர்கிட்ட வந்து ரொம்ப வெறுத்து போய் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி பெலம்பிரியாவுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். ஷீ இஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட் பிகாஸ் ஒய் மீன்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் லவர் டான் ஆண்ட்ரேவும் வந்து பார்த்தீங்கன்னா மர்டர் பண்ணி கில் பண்ணியிருப்பாங்க. அதுவே அவங்களால வந்து வெளியே வர முடியல. அதுக்கப்புறம் இட்ஸ் அ செகண்ட் லவ் ஹொரேஷியோ. ஸோ இந்த ஹொரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷீ became very frustrated and angry, and also she is very alone, ரொம்பவே அலோன் ஆயிட்டாங்க. இதனால் ரொம்பவே மன உளைச்சல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட், down with these branches and these loathsome bounds of these unfortunate and fatal pine, down with them Isabella, rend them up and burn the roots from whence the rest is sprung. I will not leave a root, a stalk, a tree, a bough, a branch, a blossom, nor a leaf, no, not an herb within this garden plot. Actually இந்த கோட் வந்து இசபெல்லா சொன்ன கோட் இது. ஆக்ட் 4 சீன் 2ல சொன்ன கோட் இது. ஆக்சுவலி இந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னா இசபெல்லா வந்து மேட்னஸ்னால் பேசப்பட்ட கொட்டேஷன் இது. தன்னோட சன் ஹொரேஷியோட மர்டரால் எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டாங்க, அண்ட் ஆல்சோ அவங்களோட மேட்னஸ்னாலையும், ஹொரேஷியோ எந்த இடத்துல இறந்தாருன்னா இந்த கார்டன். ஸோ இந்த கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா போய் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வயலண்ட் மீன்ஸ் டியர்ஸாக இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த கார்டனில் இருக்க பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. ஸோ கட் பண்ணி எப்படி வந்து என் பையன் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டே ரொம்ப மேட் ஆகிடுவாங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்ஸ் பண்ணுவாங்க, இந்த பிளேஸையே, கார்டன் பிளேஸையே கர்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் என் பையன் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவோட தவிப்பு எப்படி இருக்குமோ, ஒரு அம்மா தன்னோட மகனோட இறப்போட தவிப்புகள் எப்படி இருக்கும், மன உளைச்சல் எப்படி இருக்குமோ, அந்த ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா இசபெல்லாவோட தவிப்பில் வந்து பார்க்கலாம். தன்னோட சன் ஹொரேஷியோ இறந்ததோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இசபெல்லாவுக்கு ரொம்பவே அதிகரிச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் இன் ஆக்ட் 4 சீன் 2. நெக்ஸ்ட், bethink thyself, Hieronimo, recall thy wits, recount thy former wrongs, thou hast received by murder of thy son. ஸோ இது ஹீரோனிமோ சொன்ன கோடு. இது ஆக்ட் 4 சீன் 3ல வரும். ஆக்சுவலி ஹீரோனிமோ இஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ரகிளிங்.
அண்ட் ஆல்சோ ஹீ பிகேம் ஸ்ட்ராங். எதனால் வந்து இவர் ஸ்ட்ராங் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப். ஏன்னா ஹிரோனிமோ அண்ட் இசபெல்லா இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், அவங்கள வந்து யாருமே கன்சல்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஹிரோனிமோ இஸ் டிசைடிங், ஓகே இசபெல்லா நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா இசபெல்லா இந்த இடத்துல ரொம்ப பாதிச்சிட்டாங்க, மேட்னஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஹிரோனிமோ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி as well as கொஞ்சம் வந்து அவங்க காமாகவும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஹீஸ் ட்ரைங் டு காம் ஹிம்செல்ஃப். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் வருது, யார் ஹொரேஷியோ கொண்டிருப்பாங்க. ஆக்சுவலி லாஸ்ட்டாக தெரிய வரும், லொரென்ஸாவும் பால்தசார் கொண்டிருப்பாங்க, கில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி தெரிய வரும். பட் அந்த தெரியறதுக்கு முன்னாடி வர சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரோனிமோ இஸ் திங்கிங் அண்ட் ஹீ இஸ் வெரி ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஹீ இஸ் வெரி ட்ரையிங் டு காம் ஹிம்செல்ஃப் அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் ரீகலெக்டிங் த ஸ்கேட்டர்ட் தாட்ஸ். ஸோ அவர் தாட்ஸ் எல்லாம் ரிமைண்ட் பண்ணிக்கிறாரு, எப்படி ஹொரேஷியோ வந்து இறந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணியும் இருக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் த கோட். ஆக்சுவலி இது வந்து இந்த கோடில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் த இம்பார்ட்டன்ட் கோட்ஸ். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கோட்ஸ்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கோட்ஸ். ஆக்சுவலி இந்த கோட்ஸ் எல்லாமே இந்த எக்ஸ்ப்ளனேஷனோட அப்சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து கேதர் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி ஈஸி டு யூ. ஓகே, ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மெட்டீரியல்ஸ் வாங்காதவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் கால் மீ அட் எனி டைம் 8056713273. என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ நீங்கள் கால் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டெக்ஸ்ட் கூட பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரீ ஃபார் யூ. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரீ, ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஃப்ரீ அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸுமே ஃப்ரீ தான். 3மே ஃப்ரீ தான் உங்களுக்கு மெட்டீரியல் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 3/8/2025 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 to 7 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஆஸ் வெல் அஸ் 7:30 to 9 o'clock வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிஸ்கஷன் வந்து 7:30 to 9 வந்து போகும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ மீன் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ. நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்க தான் உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து நம்ம இருக்கோம், எந்த மாதிரி லெவலில் நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் மூலிமா தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிய வரும். ஸோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ஸோ டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸாம் டேக்கிள் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.